2025 வந்தாச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனாலும் மிகப்பெரிய ஒரு துக்க நிலை. இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை A23A இன்னைக்கு உடைஞ்சு ஒரு பக்கம் நகர தொடங்கி இருக்கு. எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி உருகுச்சுன்னா அந்த தண்ணியினுடைய அளவு அதிகமாக தான் இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா கடலோட சேரும். அப்படி கடலோட சேரும்போது கடல் நீர்மட்டம் உயரும். அப்படி உயர்ந்துச்சுன்னா கடலோர மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் முழுகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க பார்க்க போறோம். 1986 அண்டார்டிகாவினுடைய ஃபில்ச்னர் இந்த பனிப்பாறையிலிருந்து உடைஞ்சது தான் இந்த மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை. இந்த பனிப்பாறை அங்கிருந்து நகரும் போதே ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பயம். உலகம் அழிவை நோக்கி செல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பனிப்பாறை ஒரு பக்கம் போயிட்டு வெட்டல் கடலினுடைய தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய ஓர்கனி தீவுல அட்டாச் ஆயிடுச்சு. அதாவது உறைஞ்சு போச்சு. அப்படி உறையிற பட்சத்துல விஞ்ஞானிகள்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. எப்பா, அவ்வளோ பெரிய பனிக்கட்டி உருகியிருந்தா கடல் நீர் மட்டமே உயர்ந்திருக்கும், சுனாமி புயல் எல்லாத்திற்குமே வழிவகுத்திருக்கும். ஒரு பக்கம் அந்த கடற்கரையெல்லாம் இல்லாமலேயே போயிருக்குமே அப்படின்ற ஒரு பயத்தினா அந்த பயம் எல்லாம் உடஞ்சு போச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அட்டாச் ஆயிடுச்சு. ஆனா 30 வருடம் கழித்து அந்த ஒரு பனிப்பாறை A23A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனிப்பாறை, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை, லண்டனை போன்று அந்த லண்டனுடைய சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குல்ல, அதுல 2 மடங்கு பெரியது. ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கை போன்று அதனுடைய சதுர கிலோமீட்டரில் 3 மடங்கு பெரியது. இவ்வளவு பெரிய பனிப்பாறை இன்று உடைந்து தெற்கு பெருங்கடல்ல மிதந்து கொண்டிருக்கிறது. இப்படி மிதக்கிற பட்சத்துல அது உருகுனா என்ன ஆகும்? அப்படி உருகுச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காலநிலை மாற்றம், அதாவது குளிர், மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரி அடுத்தடுத்து வருவதை போன்று, உலகத்துல காலநிலை மாற்றம் நிகழ்வது போன்று, ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக நிகழும். இயற்கையாலே நம்மை அழிக்கப்படும் இந்த நிலை தான் உருவாகும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? வெப்பநிலை உயர்வு. ஆமாங்க, புவி வெப்பமயமாதல் தான் இதற்கு காரணம். புவி வெப்பமயமாதல்ல மிகப்பெரிய பங்கு வகிப்பது எது தெரியுமா? அண்டார்டிகாவினுடைய அந்த வட துருவம், தென் துருவம். இங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் உருகாம பார்த்துக்கணும். ஆனா காலநிலை என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் உருகி கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறுகள்லாம் திருப்பி சரி செய்ய முடியுமானா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இயற்கையாக வளரக்கூடிய அந்த மரங்களை எல்லாம் நம்ம அழிச்சிட்டு ஒரு பக்கம் அதை காங்கிரீட் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கோம். நீர்மட்டம், அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தையும் குறைச்சிட்டோம் ஆல்ரெடி. மே மாதம்லாம் வந்தாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா வெப்பநிலை எவ்வளோ டிகிரி உயர்கிறதுன்னு. காலப்போக்கில் இயற்கையினுடைய பேரழிவில் இன்னைக்கு புயல், சுனாமி இந்த மாதிரி தான் அனுபவிப்பேன்னு கேட்குறீங்களா? இல்லை. ஒரு பக்கம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வருங்காலத்தில். இதற்கெல்லாம் காரணம் நாம் செய்யக்கூடிய, அதாவது மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய அழிவின் காரணமாக இது எல்லாமே உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள், அதாவது வட துருவத்தின் அந்த இடத்துல ஆராயக்கூடிய ஆய்வாளர்களே ஒரு பக்கம் மனிதர்களை இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, நீங்க பண்ற தப்புனாலதான் இங்க தப்பு பண்ணாதவன் கூட இனி அனுபவிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எழுத்துப்பூர்வமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்க காரணம் ஒரு பக்கம் புவி வெப்பமயமாதல் மட்டுமே. உலகத்துல இருக்கக்கூடிய மனித குலத்திற்கான ஒரு கோர்டட் மணி அடிச்சாச்சு. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்கள் இனி ஏற்படுத்தும் அபாயகரமான விஷயங்கள்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஏன்னா தவறுகள் செய்தது நாம் அல்லவா, அதாவது மனித குலம் அல்லவா. அதனால இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்ற அறிக்கை, அந்த அறிக்கை வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐநா, அதில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இவங்க தான் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடுற பட்சத்தில் 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் ஒரு பக்கம் வெப்பநிலை உயரும் என அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. 20 வருஷத்துல 1.5 டிகிரி செல்சியஸ்னா நினைச்சு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கத்தையே நம்மால் தாங்க முடியாது. மே மாதத்துல ஒரு பக்கம் 1.5 டிகிரி செல்சியஸ் என்பது மிகப்பெரிய ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று. அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மென்மையான உடல் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிற பட்சத்துல தான் நாம இந்த உலகத்துல உயிர் வாழ முடியும். எப்படி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் தோற்றத்துல அந்த தோலினுடைய வலிமை கொடுத்திருக்கிறானோ ஆண்டவன், அது மாதிரி வெப்பநிலையை தாங்கக்கூடிய அந்த சூழல் உடைய ஒரு உடலையே நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பட்சத்துல தான் நம்மளால தாங்க முடியும். அது இயற்கையாகவே அமையணும். ஆனா இந்த இடத்துல இயற்கையா ஒரு மாற்று காலநிலை இருக்கும் பொழுது அந்த காலநிலையை நாம மாற்றி அமைக்கும் போது அதற்கான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்குமானா மிகப்பெரிய ஒரு கஷ்டம்.
ரொம்ப அரிது. அதனாலதான் ஐநா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோர்டட் மணி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் வைத்து அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டதும் ஐநா தான். அது மட்டும் இல்லைங்க, ஐநா இன்னொரு பக்கம் சுவாரஸ்யமான ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் பனிப்பாறைகள் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு முறை உருகி அதனால கடலோர கிராமங்கள், ஒரு பக்கம் கடலோர மாவட்டங்கள்ல வெள்ளம் புகுந்து ஒரு சில அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அழிந்து சுக்குநூறாக போகும். அப்படி கடற்கரையெல்லாம் மறைஞ்சு போகும். இந்த மாதிரி சூழல்லாம் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலநிலை மாற்ற அறிக்கையின் மூலமாக இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றி விட்டது. சோ அதனால வந்து ஒரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா வருடம் இதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்கள், கடலோர கிராமங்கள் அழிவது, வெள்ளம் உள்புகுவது, அந்த கடற்கரையே இல்லாமல் போவது, இந்த மாதிரி மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து வருடம் நடக்கும். அப்படி வருடம் நடக்கும் பட்சத்துல நிறைய கிராமங்கள் அழியக்கூடிய சூழல் இனி வரும் காலங்களில் நடக்கும் சொல்லிட்டு ஐநாவே வெளியிட்டு இருக்கிறது. ஆற்றிக்கடல்ல பனி உருக தொடங்கியாச்சு, வெப்பநிலை உயர தொடங்கியாச்சு. இந்த மாதிரி சூழல் காலநிலை மாற்றத்தின் காரணமாக, வெப்பநிலை உயர்வின் காரணமாக, மனித குலத்தின் தவறின் காரணமாக இன்று உலகம் அழியக்கூடிய ஒரு இயற்கை பேரிடர் உருவாகக்கூடிய சூழலுக்கு தள்ளியது நம்முடைய மனித குலம் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது இதை சமாளிக்க மிகப்பெரிய வழி இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கேட்டா கூட அவங்க கூட சொல்றாங்க, நாம மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம், அந்த தவறை சரி செய்ய நம்மால் முடியவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட காரியம் அது. எந்த இடத்துல நீ வீட்டை இடிச்சுட்டு ஒரு பக்கம் மரம் நடுவ? எதுவுமே சாத்தியம் இல்லை. நீ இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அழிச்சு ஒரு பக்கம் பிளாட் போட்டு வித்துட்டே இருந்தனா அந்த சூழல் வந்து இதுக்கப்புறமா வந்து தங்காது. ஒரு பக்கம் கனிம வளங்களை எல்லாம் நம்ம சுரண்டிட்டே இருக்கிறோம், மலைகளை எல்லாம் அழிச்சுட்டே இருக்கிறோம். அதுக்காக தான் நிலச்சரிவு. தற்பொழுது நீங்க தமிழ்நாட்டிலே காலநிலை மாற்றத்தை வெளிப்படையாவே பார்க்கலாம். இதுதான் உண்மையான காரணம். இப்ப சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு பனிமூட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பனிமூட்டம் நிகழக்கூடிய காலமா, குளிர் ஒரு பக்கம் அதிகமாக வீசுகிறது, இது குளிர் வீசக்கூடிய ஒரு காலமா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காலநிலை உண்மையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. ஒரு பக்கம் வருடம் இனி பேராபத்துகள் நம்மை நெருங்கும். வெயில், புயல், ஒரு பக்கம் சுனாமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெருங்கி கடலோர மாவட்டங்களை அழித்து, கடற்கரையும் அழித்து, கடலோர கிராமங்களையும் சீரழித்து, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளை நாம் சந்திக்க வேண்டிய காலம் இனி 2025 தொடங்குகிறதுன்னு சொல்லிட்டு ஐநாவே ஒரு பக்கம் 2025 இனி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோட் ரெட் மணி அடிச்சாச்சு. ஒரு பக்கம் அந்த A23A மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை இன்னைக்கு உடைஞ்சு நகர தொடங்கி இருக்கு. மேலும் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து ஒரு பக்கம் உருகி அதுக்கப்புறமா கடல் நீர் மட்டம் உயர்ந்து, அப்படி கடல் நீர் மட்டம் உயரும் போது அந்த தண்ணி எங்க போகும்? ஒரு பக்கம் கடற்கரை ஓரமா வரதானே செய்யும். அப்படி வரும்போது கிராமங்கள் அழிதானே செய்யும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஐநா கொடுத்த அறிக்கை மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மனித குலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில மனிதர்களாலே இந்த ஒரு மாற்றம் நிகழ்கிறது. ஏன்னு கேக்குறீங்களா? மரத்தெல்லாம் அழிச்சுட்டு அந்த இடத்துல எதனா ஒரு பண்ண நினைக்கிறது ஒரு ஆள் தான். கனிம வளத்தெல்லாம் சுரண்டி திருடணும்னு நினைக்கிறதும் ஒரு ஆள் தான். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றது ஒரு ஆள். தனிப்பட்ட முறையில தான் இதெல்லாம் நடக்குது. ஆக மொத்தம் தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்தாலே போதும், இயற்கையை நம்ம காப்பாற்றலாம், இயற்கை பேரிடிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். சோ இந்த காணொலி எதற்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இதுக்கப்புறமா இயற்கைக்கு முரம்பா நாம் எதையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாத பட்சத்துல நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்கான விழிப்புணர்வு காணொலி தான் இது. நன்றி, வணக்கம்.